இல்லண்ணா நான் லாஸ்டா எடுக்க கூடாதுண்ணா ஒரு கவுன்சிலர் அப்படி சேர்த்துறேண்ணா எல்லாம் மீன் கழிச்சு போட்டுருக்கோம். நான் வெடிக்கிறேன். 2 கிலோ பீஸ் தான் கேட்டாங்க. மீதி இரும்பு இருக்க வச்சு கொடுத்துட்டா சரி என்னவா ஊருக்காக மட்டும் 2 கிலோ கேட்டாங்கல்ல சதை மட்டும் 2 கிலோ வர மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் இரும்புல இருக்க வச்சு கொடுத்துறேன் தனியாக. ஒரு 2 கிலோ 400 பீஸ் கரெக்டாக வந்துச்சுங்க. முன்னூறு தாங்க 300 350 கேட்டாங்க. 400 எப்படி சாப்பிட்ற மாதிரி நல்ல சின்னதாக அழகாக இருக்குன்னா நான் தான் வெட்டுவேன். சரி இப்போ இதுல இருந்து நம்பரு ஃபோனில் சார்ஜ் ஏறல ராஜா. அந்த நம்பர்லாம் அந்த செல்லில் இருந்துச்சு இல்லை கூப்பிட்டு சார்ஜர் ஏறல. புது செல்லு தற்சமயம் வாங்கணும் 2 நாளைக்கு. நாங்கள் கூட நல்லா தான் வரண்ணா வரலையாண்ணா எனக்கா தெரியும். யாரு வரண்ணா வீட்லேயே இல்லையா வந்துட்டாரு வந்தாச்சா நேற்றே வந்துட்டாரு ஏன்னா அந்த ஆத்தியலுமே கிடையாது. நேற்றுமே நல்லதான் வந்துட்டாரு ஆத்தியலுமே கிடையாது. தொடர்கிட்ட போவீங்கன்னு பார்த்தேன். அதே யாரோ கேரளாக்காரன் கரண்ட் வராமல் இங்கே வந்துருக்கீங்களே பார்த்தேன். எங்கன்னா என்ன ஊர்லேயே இல்லைன்னாங்க. வந்து ஞாயிற்றுக்கிழமை கடல் தான் ஊர் எங்கேயும் செல்லு இல்லை. யாவலா சொல்லிட்டணும் சார்ஜ் ஏறல. சேவலாம் வெளிப்படுதான் உன்ன தானே சொல்லிட்டேன். நான் தான் சொன்னேன். நான் ஆல்ரெடி சதீஷ் மட்டும் ஃபோன் பண்ண சொன்னேன். அவங்க என்னன்னா சரி அதான் சதீஷ் முன்னாடி ஃபோன் பண்ணிட்டேன். உனக்கு 2 நாள் ஃபோன் பண்ணேன். ஓசி தூங்கணும் போனேன் வானமா போனாங்க டைம் ஓசி கேள்வி கேள்வி சொல்கிறேன் என்ன அது டைம் கேட்டு வேணா ஃபோன் பண்ணுறேன். யார்கிட்ட கேட்டு உங்ககிட்டே கேட்டு ஃபோன் பண்ணேன். ஆமாம் பெருக்கிட்டு முடிச்சுட்டு நீ தான் போனதில் சொன்ன அப்படின்ட்டு இருந்தா அவரு ஃபர்ஸ்ட்ல கொடுப்பாரு, இவர் வாங்க மாட்டாரு. அதெல்லாம் நான் என்ன போட்டு யாரு இவர் தான் கொடுப்பாரு, நீ வாங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் என்னது கொடுக்குறாங்க இவங்க கொடுப்பாரு. ஓ அவங்களுக்கு இன்னொன்று சொல்லி தெரியாது பேசுறது. நம்மளோட டைமிங்கே வேறையா. அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு துறவுக்கிட்ட போன காட்டணுமே. எனக்கு அதை அன்றைக்கி விட்டாதால் தான் அப்படி கிடையாது. அன்றைக்கி ஒரு நாள் வெட்டில் நான் அதெல்லாம் துறவுக்கிட்ட போனாங்க. இன்னும் இருக்கா போட்டு இல்லைண்ணா இல்லைண்ணா குழம்பு இது ஓகே பாருங்க. கொடுத்து சாப்பிட்டு போயிட்டா இதுவே சார்பாக இருக்கான். டியூன் ஆஃபீஸ் கொடுக்கணும் நம்ம. ஐயா போய் போய் படம் பேசிக்க டியூனா எண்ணல அதுதான் 400 சொல்லிட்டீங்களா? நானும் எண்ணல 415 10 பீஸ் வச்சுக்கலாம். அது இந்த கூட்டு மீனே இது மட்டும்தான் வந்து ஒரு போட்டு தான் வந்து போடுது. இல்லைன்னா அது கூட கிடையாது. எல்லா மீனும் ஒரே போட்டு வருது. இந்த ஒரு போட்டு மீன் தான் இருக்கு. ஒரு போட்டு 2 போட்டு தெரியல. ஒரு எவ்வளோ கொஞ்சம் பெருசாக வருது. அந்த கத்தி அவருக்கே உனக்கு மடங்குது. என் கத்தி என்ன பண்ண முடியும்? என் கத்தியில் சார்பாக இருக்கு கத்தி. இது 4000 வரும். இது பீஸ் நிறைய வரும்ண்ணா. இது சின்னதாக இருக்கா? கேட்டால் குண்டு குண்டாக போட்டுருக்கு. அழகா பெருசாக போடுறது பிரச்சனை இல்லை. பாருங்க எல்லாத்தையும் நானாக போடுறது. கத்தி கிடைப்பா. கத்தி வெட்டுற கத்திலாம் வந்து சும்மா குழந்த மாதிரி இது
மாதிரி கத்தி இப்போ ஒரு கத்தி வச்சா போச்சா ஒரு கத்தி போச்சு அது அவ்வளோ தான். அதுக்கப்புறம் தான் நல்லா இது ஃபுல்லாக நமக்கு ஹெல்ப் பண்ண கத்தி அது ஃபுல்லாக இந்த ஞாயிற்றுக்கிழமை. சவுண்டா சொல்றேன் எப்படி இதுவே ஒரு 100 பீஸ் மேலே வந்துடும். ஓகே கத்தி காட்டினா ஓகே சேப்பா காசு கொடுத்து நானே பண்ண போறேன். லேடு தான் தெரியுமோ அப்புறம் என்ன அம்மா கேர கொடுக்கும். ஏ 2 கிலோ தரமா ஏம்மா எந்த கூட கிடைக்காதுமா. ஐயா 100 பீஸ் வந்துருக்கு. அடையார் கொடுத்துடலாம்ப்பா. 100 பீஸ் மேலேயே இருக்கும். அடையார் கொடுத்துருக்கா அவன் சாப்பிட்ட மாதிரி இருக்கான். 100 பீஸ் மேலே தான் இருக்கான். பீஸ் சின்ன குண்டு பீஸ் தானே கேட்பாங்க.